உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. பிரபஞ்சத்தில் எதுவுமே சும்மா இருப்பதில்லை. நாம் நிலையானது என்று நினைக்கும் துருவ நட்சத்திரம் கூட ஒரு நொடிக்கு பல கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு வேகமான இயக்கத்திற்கு நடுவிலும் கோள்களும் நட்சத்திரங்களும் தங்களுக்குரிய பாதையை விட்டு விலகுவதில்லை. இதற்கு காரணம் இயக்கத்திலுள்ள அமைதி. ஒரு பந்து நூலில் கட்டப்பட்டு சுற்றப்படும் போது அது வெளியே ஓடாமல் இருக்க ஒரு மைய நோக்கு விசை தேவைப்படுகிறது. அந்த விசைதான் பிரபஞ்சத்தின் ஒழுங்கு. இதை உங்கள் வாழ்வோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஆழ்மனம் என்பது அந்த மைய புள்ளி போன்றது. உலகம் உங்களை சுற்றி எவ்வளவு வேகமாக மாறினாலும், எவ்வளவு பரபரப்புகள் உங்களை இழுத்தாலும், உங்கள் உள்மனதின் குரல் ஒரு அச்சை போல நிலையாக இருக்க வேண்டும். வாழ்க்கையின் வேகம் உங்களை தூக்கி எறியாமல் இருக்க வேண்டுமானால் உங்கள் ஆழ் மனதில் ஒரு மைய நோக்கு விசை, அதாவது ஒரு ஆழமான லட்சியம் அல்லது உறுதி இருக்க வேண்டும். உங்கள் உணர்வு என்பது சுழலும் கோள்களை போன்றது. இயக்கம் புற உலகில் இருக்கட்டும், ஆனால் அமைதி உங்கள் அக உலகில் இருக்கட்டும். வெளியே எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் உங்கள் மைய புள்ளி அசையாமல் இருந்தால் நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக எப்போதும் சீராக இயங்குவீர்கள். நாம் செய்யும் தவறு என்னவென்றால், வெளி உலக வேகத்திற்கு ஏற்ப நம் மனதையும் அலைபாய விடுவதுதான். இன்று முதல் உங்கள் ஆழ் மனதை ஒரு நிலையான அச்சாக மாற்றிக்கொள்ளுங்கள். உலகம் எவ்வளவு சுழன்றாலும் உங்கள் நிதானம் உங்களை காக்கும். வாழ்க வளமுடன்.